வாட்ஸ்அப் எவ்ரிபடி வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வச்சு டெஃபினிஷன் ப்ளஸ் எக்ஸாம்பிள் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஒரு செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அண்ட் இது வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். டிபெண்டிங் வந்து அந்த நம்ம என்ன அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்குள்ளே எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோமோ அந்த எக்ஸ்பிரஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்ச் பண்ணி அந்த வேல்யூவை கரெக்டாக மேட்ச் பண்ணி அதில் இருக்க ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு என்ன தோணும், நம்ம வீட்டில் இருக்க ஸ்விட்ச் பாக்ஸ் அதை தான் வந்து நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ இப்போ நம்ம ஃபேன் அந்த ஸ்விட்ச் பாக்ஸில் ஃபேன் வேணும்னா நம்ம ஃபேன் ஸ்விட்ச் வந்து கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபேன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதே மாதிரி லைட் வேணும்னா லைட்டோட ஸ்விட்ச் கிளிக் பண்ணோம்னா நம்ம லைட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், இது ஒரு ஸ்விட்ச் கொடுக்கும்போது ஒரு வேலை ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இதுவே நம்ம இந்த மொத்தம் கனெக்ஷனையும் ஒரே ஸ்விட்சில் வந்து கொடுத்தோன்னா அப்போது ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா? அதை பிரேக் பண்ண தான் நம்ம இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக்குன்ற ஒரு கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்டாக்ஸ் மூலியமாக இன்னும் நம்ம கிளியராக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ சின்டாக்ஸ் பார்க்கலாம். இதுதான் வந்து ஸ்விட்சோட சின்டாக்ஸ். ஸ்விட்சுன்றது ஒரு கீவேர்ட். நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து கொடுக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் ஓப்பன் பேரண்டிசஸ் மஸ்ட் இருக்கணும். நம்ம அதுக்குள்ளே தான் வந்து செட் ஆஃப் கோட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கேஸ்ன்றது ஒரு கீவேர்ட். வேல்யூ 1ன்றது நம்ம கொடுக்குற ஒரு அந்த வேல்யூட பேர் என்ன வேணா இருக்கலாம். அண்ட் மஸ்ட் பார்த்தோன்னா அங்கே கோலன் இருக்கணும். அண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட்னு கொடுப்போம்ல, அது வந்து ஸ்டேட்மெண்ட் சீக்வன்ஸ் நம்ம அங்கே கொடுப்போம். அண்ட் பிரேக்குன்ற ஒரு கீவேர்ட் நம்ம கொடுக்குறோம், அங்கே செமி காலன் இருக்குது. ஸோ இதே மாதிரி கேஸ் வேல்யூ 2 இந்த மாதிரி வந்து n நம்பர் ஆஃப் நம்ம கேஸ் வேல்யூ வந்து கொடுப்போம். அதில் எந்த கேஸ் வேல்யூ மேட்ச் ஆகுதோ அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி எந்த கேஸ் வேல்யூவும் செட் ஆகலைன்னா நம்மளுக்கு நம்ம எப்பவுமே இஃப் எல்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா எல்ஸ் பாட்டுக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி இதில் டிஃபால்ட்டாக வந்து டிஃபால்ட்னு சொல்லிட்டு ஸ்விட்சில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ புரியுதா? சின்டாக்ஸில் நம்ம எதுக்கு எங்கெங்கே கீவேர்ட் டிஃபால்ட் எதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, இது ஒரு சின்ன வந்து நம்ம ஒரு கோடிங் போட்டு பார்த்துடலாம். விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஃபைல் வந்து ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். என்னன்னா switch.java அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ பப்ளிக் கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெயின் ஃபங்க்ஷனை வந்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் அதுக்குள்ளே ஓப்பன் பேரண்டிசஸ் வந்துருச்சு. இந்த பேரண்டிசஸை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, க்ளோஸ் அண்ட் ஓப்பன். ஸோ இதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, இப்போ என்ன கொடுக்கலாம், இன்ட்னு சொல்லிட்டு ஒன்று டிக்ளேர் கோடிங்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதில் 2 வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ ஸ்விட்ச்ன்ற ஒரு கீவேர்டை வந்து டைப் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்குள்ளே நம்ம எக்ஸ்பிரஷன் என்ன வந்து கொடுக்க போகிறோம்னா கோடிங். அந்த கோடிங் தான் இதில் வந்து எக்ஸ்பிரஷனாக இருக்க போகுது. அண்ட் அந்த ஓப்பன் பேரண்டிசஸ் வந்து இம்பார்ட்டன்ட். கேஸ்ன்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து 1 கொடுக்க போகிறோம். அண்ட் கோலன் வைக்க போகிறோம். சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்எல்ல நம்ம வந்து என்ன எக்ஸிக்யூட் ஆனோமோ அது நம்ம கொடுக்க போகிறோம். டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். அண்ட் என்ன கொடுக்கலாம், ஜாவான்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். அண்ட் அங்கே நம்ம செமிகாலன் வச்சுட்டு பிரேக்குன்ற ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செமிகாலன் வச்சுட்டு அண்ட் இன்னொரு கேஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கேஸ் 2ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆக சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்எல்ல நம்ம இதில் வந்து டபுள் கோட்ஸில் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். அண்ட் செமிகாலன் வச்சுட்டு பிரேக்குன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி அதில் ஒரு செமிகாலன் வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், ஓகே கேஸ் வந்து 3 கொடுத்துடலாம். கேஸ் 3ல் அதே மாதிரி செட் ஆஃப் கோட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்எல்ல நம்ம என்ன கொடுக்கலாம்னா C++ அப்படின்றது கொடுத்துக்கலாம். அண்ட் செமிகாலன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரேக்குன்னு சொல்லிட்டு அந்த கீவேர்டை திருப்பி நம்ம கொடுத்துட்டு செமிகாலன் வச்சுட்டு இப்போ டிஃபால்ட் வந்து கொடுக்க போகிறோம். டிஃபால்ட்டில் கோலன் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் அதுக்குள்ளே என்ன கொடுக்கலாம், ஒரு செட் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்எல்ல நோ மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் செமிகாலன் வச்சிடலாம். ஸோ ஓகே, ப்ரோக்ராம் இவ்வளோ தான். இதில் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எரர் இருந்தால் நம்ம சேர்ந்தே கிளியர் பண்ணலாம். வாங்க Ctrl+ பிளாக் டிக் கிளிக் பண்ணோம்னா நம்ம டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் ஸ்க்ரீன் வரும். அதில் ஒரு கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் நம்ம அது பக்கத்தில் ஜாவா சி switch.java கொடுக்க போகிறோம். அதாவது ஃபைல் நேம் டாட் ஜாவா. இப்போ ஒரு எரர் வந்திருக்கு. என்ன எரர், ஸ்விட்ச். ஓகே, ஸ்விட்ச்ன்றது ஒரு கீவேர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துருப்போம் எக்ஸ்பிரஷன் பக்கத்தில். அதுவே நம்ம கிளாஸ் நேமாக வந்து கொடுக்கக்கூடாது. கீவேர்ட் வந்து எப்பவுமே கிளாஸ் நேமாவோ வேரியபிளாவோ வந்து கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் எரர் வரும். ஸோ இதை வந்து ரீநேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீநேமில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன வைக்கலாம்னா ஸ்விட்ச் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ ரன் ஜாவா சி switch example டாட் ஜாவான்னு சொல்லிட்டு ரன் பண்ணிட்டோம். அண்ட் இன்னொரு எரர் இருக்குது. என்ன எரர், டிஃபால்ட். பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டோட ஸ்பெல் வந்து இங்கே தப்பாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து போய் கரெக்ட் பண்ணிடலாம். அண்ட் அங்கேயே வந்து நம்ம ரெட் கலரில் வந்து காட்டுது. ஓகே, இப்போ டிஃபால்ட் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி திருப்பியும் பிளாக் டிக் அந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணி திருப்பியும் வந்து ரன் பண்ணலாம். ஜாவா சி switch example டாட் ஜாவான்னு ரன் பண்ணிட்டு அண்ட் ஓகே எரர் இல்லை. இப்போ ரன் பண்ண போகிறோம் ஜாவா switch example. இப்போ பார்த்தீங்களா பைத்தான் வந்திருக்கு. எதுக்காக பைத்தான் வந்திருக்கு நம்மளுக்கு, ஏன்னா கோடிங்கில் நம்ம 2 தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ 2 எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது கேஸ் 2ல் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செட் ஆஃப் கோட் பைத்தான்ன்றது நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்மளுக்கு பைத்தான் சொல்லிட்டு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். கோடிங்கில் இப்போ நான் 6ன்னு கொடுக்க போகிறேன். 6 கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பிளாக் டிக் டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு
அந்த கோடு வரும். அண்ட் நம்ம வந்து ஜாவா சி ஸ்விட்ச் எக்ஸாம்பிள் டாட் ஜாவான்னு சொல்லிட்டு கம்பைல் பண்ண போகிறோம். ஏதாச்சும் எரர் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, எந்த எரரும் இல்லை. இப்போ ரன் பண்ணிடலாம். ஜாவா ஸ்விட்ச் எக்ஸாம்பிள். இப்போ நோ மேட்ச்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. எதுக்காக நோ மேட்ச்? நம்ம கோடிங்கில் பார்த்தீங்களா 6ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மளோட கேஸ் வேல்யூ என்னென்ன இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. இது எதுவுமே மேட்ச் ஆகாதனால நம்மளுக்கு டிஃபால்ட்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே, இதில் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரேக் கீவேர்டில் நம்ம எடுத்துகிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ Ctrl+ black tick கிளிக் பண்ணி நம்ம டெர்மினலை ஓப்பன் பண்ணி செட் ஆஃப் கோட் வந்துட்டு அப்புறம் நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. என்ன அவுட்புட் வந்திருக்கு? ஜாவா, பைத்தான், C++, நோ மேட்ச். இது எல்லாமே நம்மளுக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. இதனால தான் நம்ம வந்து பிரேக்குன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் மோர் இதே மாதிரி ஜாவா டியூட்டோரியலில் நம்ம இன்னும் நிறைய சீரிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு கோடிங் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் சின்ன சின்ன கோடிங் வந்து போட்டு பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். தெரியாத நாமளும் சேர்ந்து தெரிஞ்சுப்போம் நம்ம சேனல் மூலியமாக. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணி தெரியாத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி கோடிங். பை பாய்.